அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 அந்த தேர்வுக்காக சிறப்பு வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே முக்கிய நியமனங்களை 3 தொகுதிகளா நம்ம ஃபுல்லா பார்த்திருக்கோம். இதுவரைக்கும் பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த முக்கிய நியமனங்களை பாருங்க. ஏன்னா போட்டித் தேர்வோட ஒரு அடிப்படை சரியா ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னா அந்த முக்கிய நியமனங்களா இருக்கும். ஏன்னா முக்கிய நியமனங்கள்ல இருக்க அந்த தலைவர்கள், துறைகள், அதற்கு கீழே இருக்கிற திட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால அந்த முக்கிய நியமனங்கள் அந்த 3 பகுதிகளா போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. நேற்றைய தினத்திலிருந்து பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியமான இன்னொரு பகுதியாக விருதுகள், சரியா, இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலும் சரி, அந்த முக்கிய விருதுகளை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே விருதுகள்ல முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. இன்றைய தினத்துல அந்த விருதுகளோட மிச்சம் இருக்கிற 2வது பகுதியை பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, நம்ம ஏற்கனவே அந்த விருதுகள்ல தாதா சாஹேப் பால்கே விருது பார்த்திருக்கிறோம். அடுத்து ஞானபீட விருது பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விருதான பாரத் ரத்னா விருது பார்த்திருக்கிறோம். அடுத்து சாகித்ய அகாடமி விருது. இந்த சாகித்ய அகாடமி விருதுல பால புரஸ்கார் விருது, யுவ புரஸ்கார் விருது, அதனை தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளருக்கான சாகித்ய அகாடமி விருது. இது எல்லாமே நேற்றைய பதிவுல முதல் பகுதியில் பார்த்திருந்தோம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போறது மிச்சம் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள். அதுல ஃபர்ஸ்ட் விருது என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, கேல் ரத்னா விருது. அதாவது இந்தியாவில விளையாட்டுத் துறைக்கான அந்த உயரிய விருதோட பேர் தான் கேல் ரத்னா விருதுன்னு சொல்லுவாங்க. அந்த கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர்ல விருது கொடுத்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு இந்தியாவில விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் இந்த உயரிய இந்த கேல் ரத்னா விருது, சரிங்களா, என்ன பேரை மாற்றப்பட்டது? மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா? இது நம்ம ஷார்ட்டா சொல்லியாச்சு. இனிமே கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? பாருங்க. இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது, சரியா, ஞானபீட விருது இலக்கியத்துறைக்கான உயரிய விருது, பாரத் ரத்னா விருது குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது. அந்த வகையில இந்த கேல் ரத்னா விருது தான் இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது. சரிங்களா, கவனமா இருக்குமா? பாருங்க, இந்த கேல் ரத்னா விருதிற்கு யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிற பரிசு தொகை பார்த்துக்கோங்க, ரூபாய் 25 லட்சம். சரி, 25 லட்சம் ஒரு அதிகபட்ச ஒரு தொகை தான். கொஞ்சம் பார்த்துக்கோமா, 25 லட்சம். இந்த விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு 1992. சரியா, 92ஆம் ஆண்டு நம்ம நிறைய நேரத்தை பார்த்திருந்தோம். ஞாபகம், தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. சரியா, இப்படி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்களை 92ஆம் ஆண்டு பார்த்திருப்போம், மறக்காதீங்க. சரிங்களா, ஓகே. இந்த விருதை முதலில் பெற்றவர் யாருன்னு சொல்லி பாருங்க, விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். சரிங்களா, தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர், சரி, செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். சரிங்களா, இந்தியாவில் அதிகப்படியான எண்ணிக்கையில கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டாலும் இந்த தமிழ்நாடு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 85 மேல இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர்கள் அந்தஸ்து பெற்ற நபர்கள் இருக்கிறாங்க. அதுல 35+ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அது முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அவங்க தான் இந்த விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருதான அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்ற முதல் நபர். எந்த ஆண்டு அந்த விருது வாங்கியிருக்கிறாங்க? 92ஆம் ஆண்டு. ஆனா அது எந்த ஆண்டிற்கான விருது பார்த்தீங்கன்னா 1991-92. சரியா, 91 முதல் 92 அந்த காலகட்டத்தில் சிறப்பான நிறைய சாதனை படைச்சதுனால 1992ஆம் ஆண்டு இந்த விருதை வழங்கியிருக்கிறாங்க விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு. சரிங்களா, அடுத்து நம்ம இதை சொன்ன மாதிரி முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அதே மாதிரி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது என்ற பெயரில் வழங்கப்பட்டு வந்த இந்த விருதானது 2021ஆம் ஆண்டில் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா விளையாட்டு துறையில ரொம்ப புகழ் பெற்ற நபர் தான் யாருமா? மேஜர் தயான் சந்த். சரி, தயான் சந்தருடைய பிறந்த நாள் இந்தியாவில் என்ன தினம்? ஆகஸ்ட் 29ஆம் தேதி. சரியா, ஆகஸ்ட் 29 இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் யாருக்கான பிறந்த நாள்? தயான் சந்த் அவருடைய பிறந்த நாள். சரியா, தயான் சந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1928, 1932, 1936 ஆகிய 3 ஒலிம்பிக் போட்டிகளும் இந்தியா தங்க பதக்கம் வின் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சரியா ஒரு ரோல் வந்து பிளே பண்ணவர் மேஜர் தயான் சந்த் அவர்கள். அவங்கள ஓகேவா இன்னும் நல்லா சிறப்பு சேர்க்கணும் அவங்க பேருக்கு அப்படி சொல்லிட்டுதான் இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருதும் அவங்க பேர்ல வழங்கப்படுகிறது. என்ன பேர்லமா? மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது. எந்த ஆண்டு இந்த பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க? 2021ஆம் ஆண்டு. இப்போ வரைக்கும் அந்த பேர்ல தான் விருது வழங்கப்பட்டு வருகிறது. விருதிற்கான பரிசு தொகை ரூபாய் 25 லட்சம், மறக்காதீங்க. சரியா, ஓகே. அடுத்து இது வந்து நம்ம பேசிக்கா ஜிகேமை பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, நம்ம தயான் சந்த் அவர்கள் அந்த பேர் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே மேஜர் தயான் சந்த், சரியா, ஹாக்கி வீரர் பிறந்த நாள் ஆகஸ்ட் 29ஆம் தேதி. இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் மறக்கக்கூடாது. சரி, ஆகஸ்ட் 29. ஜூன் 29 என்ன தினமா? ஜூன் 29 இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம். சரியா, PC மகளனோபிஸ் அவருடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில்
ஓகேவா? என்னதுமா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ஜூலை 29 ஜூலை 29 அப்படிங்கிறது இந்திய வேர்ல்டு லெவல்ல சர்வதேச புலிகள் தினம். ஆகஸ்ட் 29 இந்தியாவில தேசிய விளையாட்டு தினம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டேட் படிக்கும் போது, சரியா, ஆகஸ்ட் 29 இருக்கலாம், ஆகஸ்ட் 10 இருக்கலாம், ஏதோ ஒரு டேட் படிக்கும் போது 12 மாதங்களுக்கும் அந்த டேட்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மறக்கவும் செய்யாது. அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, பாருங்கம்மா, அடுத்து தொடர்ந்து பாருங்க. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 2024, அதாவது கடைசியாக மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது, அவங்க என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முதல் நபர் பாருங்கம்மா, பிரவீன் குமார். பிரவீன் குமார் அவர்கள் எந்த போட்டியில் புகழ் பெற்றவர் என்பதுனா பாரா தடகளம். சரியா? மாட்டு திறனாளிகளுக்காக நடைபெறும் இந்த சிறப்பு அந்த போட்டிகள், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பாரா கேம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுல பாரா தடகளம், சரி, பாரா தடகள போட்டியில் புகழ் பெற்றவர். அதுல என்ன கேட்டகரி அப்படின்னா உயரம் தாண்டுதல், ஹை ஜம்ப்ல. சரியா? உயரம் தாண்டுதல் இந்த பாரா தடகளத்துல ரொம்ப புகழ் பெற்ற ஒரு நபர் பிரவீன் குமார் அவர்கள். அவங்க தான் இந்த விருது வென்ற முக்கியமான ஒரு நபர். இவங்க 2024 ஆண்டு, சரியா, 2024 ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற, சரியா, இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது உயரம் தாண்டுதல் போட்டியில என்ன பண்ணாங்க? தங்க பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க. சரியா? அதனால அவரை கௌரவிக்கிற மாதிரி மேஜர் தயான்சந்த் விருது வழங்கப்பட்டுள்ளது. கவனமா இருக்கு. சரியாமா? இந்த பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி எத்தனை ஒலிம்பிக் போட்டிமா? சாதாரணமா சம்மர் ஒலிம்பிக்ஸ் 33வது ஒலிம்பிக் போட்டி. சரி, எத்தனை? 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி. மறக்க கூடாது, விட்டுறாதீங்க. சரிங்களா? அந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பாரா ஒலிம்பிக் அப்படிங்கிற போட்டி எப்ப நடத்துவாங்க அப்படின்னா, சாதாரண நபர்களுக்கு நடத்தக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டி முடிஞ்ச உடனே அதே இடத்துல மாற்று திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி நடைபெறும். அதுலதான் உயரம் தாண்டுதல் போட்டியில தங்க பதக்கத்தை வென்று சாதனை படைத்தவர் பிரவீன் குமார் அவர்கள். மறக்காதீங்க. சரியா? அடுத்ததாக இரண்டாவது நபர், மேஜர் தயான்சந்த் விருதை பெற்ற இரண்டாவது முக்கியமான நபர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டி குகேஷ். டி குகேஷ் உலக சாம்பியன். எதுலமா? செஸ்ல. இந்த செஸ் போட்டியை நடத்துற தலைமை அமைப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? FIDE, FIDE. சரியா? FIDE அமைப்பு நடத்திய உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சரியா? சிங்கப்பூரில் நடைபெற்ற அந்த போட்டியின் போது தன்னுடைய 18வது வயதில், சரியா, யாரு? டி குகேஷ் அவர்கள் உலக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. இறுதி போட்டியில யாரை வீழ்த்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிங் லிரேன். சரியா? சீனாவின் முதல் உலக சாம்பியனான டிங் லிரேன் என்பவரை வீழ்த்தி தன்னுடைய 18 வயதில், அதாவது உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் டி குகேஷ். மறக்க கூடாது. அவங்களுக்கும் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அடுத்த மூன்றாவது முக்கியமான நபர் பாருங்க, ஹர்மன் பிரீத் சிங். சரியா? ஹர்மன் பிரீத் சிங் பாருங்க, இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு நபர்மா, கவனம் பாருங்க. சரியா? இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் கேப்டன். ஓகேவா? இவருடைய தலைமையில, ஹர்மன் பிரீத் சிங் அவர்கள் தலைமையில டோக்கியோ ஒலிம்பிக்ஸ், சரியா, 32வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி 2020 போட்டிருக்கும். ஆனா போட்டி நடைபெற்ற வருஷம் 2021. COVID-19 காரணமாக 2020 நடக்க வேண்டியது 2021 ஆண்டு நடைபெற்றது. அதனால கொஞ்சம் வருஷத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டி மற்றும் 33வது ஒலிம்பிக் போட்டியான 2024 ஆண்டில் நடைபெற்ற இடம் பாரிஸ். சரி, அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டி 2 ஒலிம்பிக் போட்டிகளும் சரி, இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்தை வென்றது. சரியா? சரி, அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளையும் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளை வெண்கல பதக்கத்தை வெற்றி கொள்ளும் போது யார் கேப்டனாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங் அவர்கள் தான். இவருடைய தலைமையில சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின், சரியா, பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற, சரியா, பீகார் மாநிலத்தில் ராஜ்கிர் என்ற இடத்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியிலையும் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. யார் தலைமையில? ஹர்மன் பிரீத் சிங். சரி, அப்போ அவ்வளவு சாதனை படைத்த இவருக்கும் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த முக்கியமான இன்னொரு நபர் பாருங்கம்மா, உங்களை பத்தி கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு தோணுது. கவனமா இருங்க. ஓகேவா? ஏன்னா விளையாட்டு துறையில பெண்கள் யாராச்சும் சூப்பரா சாதனை படுத்திருந்தாங்கன்னா அவங்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கறாங்க. சரியா? பாருங்கம்மா, மனு பாக்கர். சரியா? மனு பாக்கர் துப்பாக்கி சுடும் வீராங்கனை. சரியா? பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் நடைபெற்ற இந்த 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி, சரி, சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டியில அடிக்கடி கோடைக்காலம் சொல்லலாம் அப்படின்னு என்னமா, கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி, சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டி. ஒலிம்பிக் போட்டிகள் பார்த்தா மொத்தம் 3 வகைப்படுமா. 1 சம்மர் ஒலிம்பிக்ஸ், சரியா, அடுத்து பார்த்தா வின்டர் ஒலிம்பிக்ஸ், அடுத்தனா பாரா ஒலிம்பிக்ஸ். சரியா? பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண நிலப்பரப்பில் நடைபெறும். இந்த ரன்னிங், சரியா, விளையாட்டு போட்டி எல்லாமே சாதாரண நிலப்பரப்பில் நடைபெறும். வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஐஸ் கட்டி, ஐஸ் பிரதேச, ஐஸ் ஹாக்கி, பனி சறுக்கு விளையாட்டு போட்டி, அந்த மாதிரி பனி பிரதேசங்கள் நடைபெறுவது வின்டர் ஒலிம்பிக்ஸ். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா ஏப்ரல் மே சம்மர்ல நடக்கும்,
விண்டர் ஒலிம்பிக்ஸ் நவம்பர் டிசம்பர் நடக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? பேரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது சிறப்பு ஒலிம்பிக் போட்டி, மாற்று திறனாளிகளுக்கான. சரிங்களா? சரி, இங்கு நடைபெற்ற அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது சரியா இப்போ 2024ஆம் ஆண்டு 2 வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தவர் மனு பாக்கர் அவர்கள். சரி, ரொம்ப முக்கியமான சாதனைமா இது. ஏன் அப்படின்னா ஒரே ஒலிம்பிக் போட்டியில 2 பதக்கங்களை வென்ற ஒரே இந்தியர். ஆண்கள் பிரிவுல கூட இதுவரைக்கும் யாரும் ஒரே ஒலிம்பிக்ல 2 பதக்கங்களை இதுவரைக்கும் வின் பண்ணது கிடையாது. இந்த சாதனை படைத்தவர் ஒரு சாதனை பெண்மணி மனு பாக்கர் அவர்கள். எந்த விளையாட்டுல? துப்பாக்கி சுடுதல்ல. அதுல பாத்தீங்கன்னா தனிநபர் பிரிவில் சரி, இண்டிவிஜுவல் கேட்டகரியில சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலப்பு இரட்டையர் பிரிவு சரியா, மிக்சட் டபுள்ஸ் சரி, வெண்கல பதக்கத்தை வென்று ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கத்தை வென்ற இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் மனு பாக்கர் அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் சரியா 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் அப்படின்னு கேட்டா PV சிந்து மறக்க கூடாது. சரியா? PV சிந்து 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளி பதக்கத்தை வென்றவர் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. அடுத்து 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வெண்கல பதக்கம். அடுத்தடுத்த போட்டியில 2 பதக்கம். சரிங்களா? கவனம் பாருங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த போட்டிகள்ல தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் நீரஜ் சோப்ரா அவர்கள் மறக்க கூடாது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல தங்கம், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளி பதக்கம். கவனம் பாருங்க. சரியா? இது நிறைய இருக்குது. அடுத்து நம்ம விளையாட்டு பிரிவுல அடுத்த ஸ்பெஷல் வீடியோ வரப்போது பாத்துக்கலாம். அடுத்து போலாமா? அப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோமா? நம்ம வந்துட்டு விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது பிரவீன் குமார், ஹர்மன்பிரீத் சிங், டி குகேஷ், மனு பாக்கர் 4 பேரும் கொடுத்திருக்காங்க. 4 பேருக்கும் என்ன சாதனை படைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லட்டும். கவனமா இருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது பாருங்க பத்ம விருதுகள். சரியா? பத்ம விருதுகள் அதாவது இந்தியாவுல குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது பாரத் ரத்னா விருதுன்னு பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்தபடியாக சரியா முக்கியமான 3 விருதுகள் குடிமக்களுக்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? வெளிநாட்டை சேர்ந்த நபர்களும் கொடுப்பாங்க இந்த விருது. இந்த பத்ம விருதுகள் மொத்தம் 3. அந்த 3 விருதுகளை உயரிய விருது, அதிக மதிப்புமிக்க விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், 2வது உயரிய பத்ம விருது பத்ம பூஷன், அடுத்த 3வது உயரிய பத்ம விருது பத்மஸ்ரீ. சரிங்களா? இது வந்துட்டு நான் வந்து ஃபுல் டீடைலா கொடுக்கல, உங்களுக்காக ஒரே ஒரு சின்ன வேலை, போனஸ் கேள்வியா கூட நீங்க வச்சுக்கோங்க. 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் விருதை வென்றவர்கள் யார்? சரிங்களா? இது வந்து போனஸ் கேள்வி கேளுங்க. ஒரு 6-7 பேர் தான் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பட்டியலிட்டு சொன்னா சூப்பரா இருக்கும். ஆனா யாருமே அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா ஒருவேளை கேட்கலாம், அதனால போனஸ் கேள்வியா இதை தயவுசெய்து பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? நிறைய மாணவர்கள் ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு எனக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர் 6 கேள்விகள் கேட்போம். கேள்வி கேட்டு கடைசியா சில பேர் பதில் சொல்லுவாங்க. ஆனா நேற்றைய தினத்துல அந்த முக்கிய நியமனங்கள் விருதுகளோட முதல் பகுதியில பார்க்கும்போது சூப்பர் 6 கேள்வி இல்லாம நடுவுல சில போனஸ் கேள்வி எல்லாம் கேட்டதும் வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் நல்லா பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள். சரியா? ஓகே. இந்த பத்ம விருதுகள்ல 2024ஆம் ஆண்டுல பத்ம விபூஷன் விருதை வென்ற நபர்கள் யார்? அத போனஸ் கேள்வியா சொல்லுங்க. அடுத்து பத்ம பூஷன் பத்மஸ்ரீ விருதை வென்ற தமிழர்கள் யார்? சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் யார் அப்படிங்கறதையும் போனஸா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. அது முக்கியமா AK யாரு? அஜித் குமாருக்கு என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்னு அடுத்த எக்ஸாம்ல கேட்டாலும் கேட்பாங்க. கவனமா இருங்க. சரியா? ஓகே. அடுத்து போலாமா? அப்போ பாரத் ரத்னா விருதிற்கு அடுத்தபடியாக குடிமக்களுக்கு வழங்கப்படும் 2வது உயரிய விருது பத்ம விபூஷன், அதுக்கு அடுத்த விருது பத்ம பூஷன், லாஸ்டா இது வரும் பத்மஸ்ரீ. ஒருவேளை விருதுகளின் எண்ணிக்கையை கொடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டாங்கன்னா எப்பவுமே உயரிய விருதுக்கு தான் எண்ணிக்கை குறைவா இருக்கும். அந்த வேளை பத்ம விபூஷன் தான் விருது எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது பத்ம பூஷன். அதிக எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. அது வந்து பத்மஸ்ரீ. கவனமா இருங்க. சரியாமா? ஓகே. அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமான ஒரு விருது பாருங்க. சமீபத்தில் வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான விருது MS சுவாமிநாதன் உலக உணவு அமைதி விருது. சரியா? நிறைய பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி பீஸ் அவார்டு இருக்குது, மகாத்மா காந்தி அமைதி விருது இருக்குது. அந்த வகையில உலக உணவு அமைதி விருது அப்படிங்கிற பேர்ல ஒரு விருது கொடுத்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்கானது முதல் முறையா கொடுத்திருக்காங்க. இந்த விருது யார் பெயரில் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். MS சுவாமிநாதன் அவர்கள் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகேவா? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர். 2024ஆம் ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருதை வென்ற 5 நபர்களில் ஒருவர் நம்முடைய MS சுவாமிநாதன் அவர்கள். அவங்க பேர்ல சரிங்களா உணவு அமைதி விருது வழங்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக இந்த ஆண்டு இந்த விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பாருங்க, அட்டன் லே. சரியா? அட்டன் லே அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். சரியா? ஆப்பிரிக்க நாடு நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். வேளாண்மை ஆராய்ச்சி சரி அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்டுமா யாருமா பேரு அட்டன் லே. அந்த நபர் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு தான் முதல் முறையாக இந்த உலக உணவு அமைதி விருது யார் பேர்ல கொடுத்திருக்காங்க? MS சுவாமிநாதன். சரிங்களா? விருதை வழங்கியது யாரு அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா, MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை. ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா MSSRF. சரியா? MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் சரியா MS சுவாமிநாதன் அவர்களால் இந்த MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை உருவாக்கப்பட்ட வருஷம் 1998.
98 என்ன ஞாபகம் சொன்னேன் கடந்த வீடியோல. 98ஆம் ஆண்டுனா என்ன ஞாபகம் வரணுமா? பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியர் அமர்த்தியா சென் 1998. அடுத்து பொக்ரான் அணுகுண்டு பரிசோதனை ஆபரேஷன் சக்தி 1998. கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், சரியா, வேளாண் கடன் அட்டை திட்டம் ஆர்வி குப்தா கமிட்டியின் பரிந்துரையில் உருவாக்கப்பட்டது. எல்லாமே இந்த வருஷம் 1998. அதே 98ல சென்னையை தலைமையிடமாக கொண்டு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பும் உலக அறிவியல் நிறுவனம் ஆகியவை இணைந்து வழங்கியுள்ளது. சரிங்களா? சரி, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்விமா, உலக அறிவியல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இது போனஸ் கேள்வியா சொல்லுங்க, சிறப்பா இருக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன பார்த்திருக்கோமா? MS சுவாமிநாதன் உலக உணவு அமைதி விருது முதல் முறையாக வழங்கப்பட்டது. விருதை வென்றவர் நைஜீரியா நாட்டை சேர்ந்த அட்டன்லே. மறக்க கூடாது, விருதை வழங்கியது MSSRF மற்றும் உலக அறிவியல் நிறுவனம். அடுத்து போலாமா? ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இன்னொரு கேள்வி கேட்கலாமா? MS சுவாமிநாதன், சரி, அந்த அவங்கள சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமானது. அதாவது MS சுவாமிநாதன் அவர்கள் ஓகேவா, இந்தியாவில் 2வது பசுமை புரட்சியை எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? இந்தியாவில் 2வது பசுமை புரட்சி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஓகேவா, அதை கொஞ்சம் பதில சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். அடுத்த முக்கியமான விருது பாருங்க, ஆஸ்கார் விருது. சரியா, வேர்ல்டு லெவல்ல சினிமா துறைக்கான ஒரு முக்கியமான அங்கீகார விருது ஆஸ்கார் விருது. ஓகேவா, இந்த விருது முதல் முறை வழங்கப்பட்ட ஆண்டு 1929ஆம் ஆண்டு 1929. சரிங்களா? அது எந்த நாட்டில் வழங்கப்படும்? அமெரிக்காவில். அமெரிக்காவில் எங்கம்மா? கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த டால்பி தியேட்டர் சொல்லுவாங்க சார். இந்த டால்பி தியேட்டர் அந்த இடத்துல தான் இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. எந்த வருஷம்? 1929ஆம் ஆண்டு. 1929 எதுக்கு பார்த்தோமா? முக்கிய நியமனங்கள் எதுக்கு பார்த்தோம்? 1929 முக்கிய நியமனங்கள்ல எதற்காக பார்த்தோம்? டக்கு ஞாபகம் வருதா? ஞாபகம் வரணும், சரியா? என்னதுமா? ஐகர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். சரியா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி அமைப்பு ஐகர் உருவாக்கப்பட்ட 1929. அதே வருஷத்துல ஆஸ்கார் விருது முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது. சரி, நம்ம வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ஆஸ்கார் விருது ஒரு சைடுல கொடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமா இருங்க. சரியா? ஓகே, இந்த விருதை வென்ற ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் யார் பாருங்க? பானு அத்தையா. பானுவோட அத்தையா. ஓகேவா, பானு அத்தையா. எந்த ஆண்டு பாருங்க? 1983ல கொடுத்திருக்காங்க. எந்த திரைப்படத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. காந்தி என்ற திரைப்படத்திற்காக 1983ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து முதல் முறையாக ஆஸ்கார் விருதை வென்று பெருமை சேர்த்தவர் பானு அத்தையா அவர்கள். என்ன கேட்டகரிக்காக, என்ன பிரிவிற்காக கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க. பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர். சரியா, சிறந்த ஆடை வடிவமைப்பாளர் அந்த பிரிவிற்காக தான் முதல் முறையாக ஆஸ்கார் விருதை வென்றவர் பானு அத்தையா. மறக்க கூடாது. சரியாமா? ஏன்னா நம்ம ஆஸ்கார் விருது அப்படின்னாலே டக்குன்னு யார் ஞாபகம் வரும்? AR ரஹ்மானா இருக்கலாம். இப்போ உள்ள 2K கிட்ஸா இருந்தா RRR. ஓகேவா, நாட்டா இருக்கலாம். கவனமா இருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. முதல் முறையாக ஆஸ்கார் விருதை வென்றவர் பானு அத்தையா. ஓகேவா? சரி, அடுத்து ஆஸ்கார் விருது 2009ஆம் ஆண்டு. சரியா, ரொம்ப முக்கியமானமா. நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி AR ரஹ்மான் அவர்களுக்கும், சரி, அல்லா ரஹ்மான் அவர்களுக்கும் குல்சார் அவர்களுக்கும், சரியா, 2009ஆம் ஆண்டு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. என்ன பாடலுக்காக? ஜெய்கோ. ஓகேவா, திரைப்படத்தின் பெயர் ஸ்லம் டாக் மில்லியனர். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறோம், அந்த படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க குரூப் எக்ஸாம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க. சரியா, என்ன பேரு? ஸ்லம் டாக் மில்லியனர் என்பது ஒரு ஆங்கில திரைப்படம். சரியா, ஒரு ஹாலிவுட் மூவி, இந்தியன் மூவி கிடையாது. இந்தியாவில் எடுக்கப்பட்டது. கதைக்களம் நடிச்சவங்க எல்லாருமே மேக்சிமம் இந்தியன்ஸ். ஆனா படம் வந்துட்டு அது ஹாலிவுட் மூவி, இந்தியன் லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்ட மொழி கிடையாது. கவனமா இருங்க. சரியா, திரைப்படம் கிடையாது. அடுத்து பாருங்க, இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படிங்கிற திரைப்படத்துல ஜெய்கோ என்ற பாடலுக்கு இசையமைத்தவர் நம்முடைய AR ரஹ்மான் அவர்கள். அந்த பாடலுக்கான அந்த பாடல் வரிகளை எழுதியவர் குல்சார். சரியா, குல்சார் அவர்கள் பேர் எங்க பார்த்துக்குமா? குல்சார் எங்க பார்த்தோமா? குல்சார் விருது எதற்காக பார்த்தோம்? விருதுகள் பகுதியில 2வது பகுதியில பார்த்தோம். ராமபத்ராச்சாரியா மற்றும் குல்சார் 2 பேரும் இப்ப பார்த்திருந்தோம். ஞானபீட விருது. சரிங்களா, ஞானபீட விருது என்ற குல்சார் அவர்கள் ஆஸ்கார் விருதை எந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க? 2009ஆம் ஆண்டு. அதற்கு காரணமான பாடல் வரிகள் இடம்பெற்றது ஜெய்கோ. இடம், சரி, திரைப்படத்தின் பெயர் ஸ்லம்டாக் மில்லியனர். சரியா, ஒரு சாதாரண ஒரு இந்த படத்துல என்ன கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சேரி மாதிரி ஒரு பகுதியில, ஓகே, அந்த தாராவின்னு சொல்லுவாங்கல்ல மும்பைல, அந்த மாதிரி ஒரு பகுதியில இருந்த ஒரு சாதாரண நபர் இந்த கோடீஸ்வரன் நிகழ்ச்சி போடுவாங்களா, குரோர்பதி கோடீஸ்வரன் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில கேட்கிற கேள்விகள் எல்லாமே சூப்பரா பதில் சொல்லி வின் பண்ணியிருப்பார். ஒரு சாதாரண பையனுக்கு எப்படி இந்த கேள்விகளுக்கான பதிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பையன் வந்து எப்படி யோசிச்சு பதில் சொல்லுவார் அப்படின்னா, அந்த திரைப்படத்துல தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில எங்கெல்லாம் நடந்திருக்கோ, சரி, ஒரு நோட்டீஸ் ஓட்டிருப்பாங்க, ஒரு புக்கு கிடைச்சிருக்கும், சரியா, ஒரு கடையில உட்காந்து பேப்பர் தொங்கிட்டு இருக்கும், சரியா, அப்படி ஏதோ ஒன்று ஒரு பெயிண்டிங் எங்க பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்த லைஃப்ல அவர் பார்த்த விஷயத்த வச்சுட்டு ஆன்சர் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும், இவன் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே திருடி இருக்கிறான், முன்னாடியே அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது, அதனால இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கதைக்களம் போயிட்டே இருக்கும். அதோட பேர் தான் ஸ்லம்டாக் மில்லியனர். அந்த படத்துல தான் இந்த விருது வழங்கியிருக்கிறாங்க. சரியா? இது தவிர ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சிறந்த பின்னணி, ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா சிறந்த பாடலுக்கான விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், சிறந்த பின்னணி இசைக்காகவும் வழங்கப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு ஸ்லம்டாக் மில்லியனர். இது தவிர பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற பிரிவுக்காக ரசூல் புக்குட்டி அவர்களுக்கும் இந்த திரைப்படத்திற்காக ஆஸ்கார் விருது வழங்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியாமா? அடுத்து பாருங்க, அடுத்து கடைசியாக ஆஸ்கார் விருது 2023ஆம் ஆண்டு. சரி, ஆஸ்கார் விருது 2023ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. எம் கீரவாணி அவர்களுக்கும். சரியா? எம் கீரவாணியோட ஒரிஜினல் பேரு மரகதமணி. சரியா? இதுக்கு முன்னாடி தமிழ்ல சில திரைப்படங்களுக்கு மியூசிக் போட்டுக்கிறாங்க. என்ன படாது, சந்திரமுகி 2 அதுக்கும் இசையமைத்தவர் எம் கீரவாணி அவர்கள் தான். அவங்களுக்கும் யாருக்கும் சந்திரபோஸ் அவர்களுக்கும் ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு. எந்த சிறந்த பாடலுக்காக? நாட்டு. எந்த மூவி? ட்ரிபிள் ஆர் வேற எங்க பார்த்தோம் நம்ம? இது மூவி ட்ரிபிள் ஆர். நம்ம வேற எங்க பார்த்தோம்? ட்ரிபிள் ஆர் ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், ராமன், சார் சி வி ராமன். 3 ட்ரிபிள் ஆருக்கும் எப்போ என்ன அவார்டு கொடுத்தாங்க? பாரத் விருது கொடுத்தாங்கல்ல. இங்க பாக்குறது ட்ரிபிள் ஆர் அப்படிங்கிற மூவி. அந்த ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தில் இடம்பெற்ற நாட்டு பாடலுக்கு இசையமைத்தவர் எம் கீரவாணி அவர்கள். அந்த பாடலுக்கான பாடல் வரிகளை எழுதியவர் சந்திரபோஸ் அவர்கள். எப்பவுமே சிறந்த பாடலுக்கான ஒரு விருது, ஆஸ்கார் விருது கொடுத்தாங்கன்னா மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க, அந்த பாடல் வரிகளை எழுதிய பாடலாசிரியருக்கும் சேர்த்து தான் விருது கொடுப்பாங்க. அந்த வகையில எம் கீரவாணி அவர்களுக்கும் சந்திரபோஸ் அவர்களுக்கும் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த பாடலுக்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. பாடலின் பெயர் நாட்டு, திரைப்படம் ட்ரிபிள் ஆர். சரியா? ஓகே, இதுல ஒரு சந்தேகம் வரலாம். கேள்வியில் உங்களுக்கு ட்விஸ்ட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சிறந்த பாடலுக்கான ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டா ஏஆர் ரஹ்மான் அவர்களை போட்டுடலாம். சரியா? இதுல இன்னொரு கேள்வி வித்தியாசமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்திய திரைப்பட பாடல் அப்படின்னு கேட்டா இதான் சொல்லணும், நாட்டு ஃப்ரம் ட்ரிபிள் ஆர். ஏன்னா இது வந்து இந்தியன் லாங்குவேஜ், தெலுங்கு மொழியில் எடுக்கப்பட்டு அப்புறம் பிற மொழிகளையும் சரியா மொழிபெயர்த்து வெளியிடப்பட்ட திரைப்படம், இந்திய மொழியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இதுதான். சரியா? ஸ்லம்டாக் மில்லியனர் ஹாலிவுட் மூவி, ஆங்கில திரைப்படம். கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து அதே 2023ஆம் ஆண்டு சிறந்த ஆவண குறும்பட விருது, பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் பிலிம் அந்த விருது, ஓகேவா, 2023ஆம் ஆண்டுக்கான விருது யாருக்கு வழங்கப்படும் பாருங்க, கார்த்திகி. சரியா? அது இயக்குனர். சரி, இவங்க உங்க டைரக்டர் எந்த படத்தை இயக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தி எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ். சரியா? தி எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ். சரி, அந்த கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்மன் மற்றும் பள்ளி ஆகிய 2 தம்பதிகளும் அந்த யானைகளை, சரி, யானைகளை எப்படி சிறப்பான முறையில பராமரித்து வளர்க்கிறாங்க அதை பற்றிய ஒரு ஆவண குறும்படம். சரியா? ஷார்ட் பிலிம். சரியா? டாக்குமெண்ட்ரி பிலிம், அதுல பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம். அந்த கேட்டகரிக்காக தான் 23ஆம் ஆண்டு விருதை வென்றவர் கார்த்திகை. இந்த எலிஃபன்ட் விஸ்பரர் படத்தோட இயக்குனர் மறக்காதீங்க. சரியாமா? ஆஸ்கார் விருது ரொம்ப முக்கியமானது, மறக்க கூடாது. அடுத்து முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, நோபல் பரிசு. சரியா? நோபல் பரிசு, ஓகேவா, முதல் முறை வழங்கப்பட்ட ஆண்டு. சரியா? ஒரு 6 துறைகளுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க அந்த நோபல் பரிசானது. ஓகேவா? இதோட பின்னணியும் பார்த்துட்டு சமீபத்தில் யாருக்கு இந்த விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? முதல் முறை இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1901ஆம் ஆண்டு. சரிங்களா? இந்த விருதை உருவாக்குனது யாருமா? ஆல்ஃபிரட் மார்ஷல். சரியா? ஆல்ஃபிரட் மார்ஷல், வெடிகுண்டை கண்டுபிடித்தவர் ஆல்ஃபிரட் மார்ஷல். அவங்க நல்ல விஷயத்துக்காக அந்த குண்டு கண்டுபிடிச்சாங்க. ஆனா மனிதர்கள் தவறான வழிகளை அதை பயன்படுத்தினால டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு கிடைத்த பரிசு தொகையை நல்ல விஷயங்களுக்கு, யார் நல்லதை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விருதை, இந்த பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை தொடங்கி அந்த அறக்கட்டளை மூலமாக நோபல் பரிசும் வழங்கப்பட்டு வருகிறது. அதுல முதல் முறை வழங்கப்பட்ட வருஷம் 1901. அந்த 1901ல இருந்து அந்த விருதுகள் எத்தனை துறைகளுக்கு வழங்கப்படுது அப்படின்னு 5 துறைகள். சரியா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், பீஸ் அண்ட் லிட்ரேச்சர். சரியா? இந்த 5 துறைகளுக்கு வழங்கப்பட்டது. இதுல 6வது துறையாக சேர்க்கப்பட்டது முக்கியமான துறை பொருளாதாரம். சரியா? நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். ஓகேவா? சேர்க்கப்பட்ட வருஷம் 1968. முதல் முறையாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட வருஷம் 1969. 69 எத்தனை இடத்துல வருதுன்னு பாத்துக்கோங்க. சரியா? வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்க, மறக்காது. அப்போ நோபல் பரிசு மொத்தம் எத்தனை துறைகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது? 6 துறைகள். அதுல கடைசியாக சேர்க்கப்பட்டது பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு. 68ல சேர்க்கிறாங்க, 69ல முதல் முறையா கொடுக்கறாங்க நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறோம் நோபல் பரிசு வென்ற இந்தியர்கள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்தியர்கள் அல்லது இந்தியாவுடன் தொடர்புடைய நபர்கள் யாரெல்லாம் நோபல் பரிசை வென்று சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நபர் பாருங்க,
நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். எந்த வருஷம்? 1913ஆம் ஆண்டு விருது வாங்கியிருக்கிறாங்க. இந்த துறைக்காக, இலக்கியத்திற்காக. கீதாஞ்சலி அதுல புகழ்பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு 1913ஆம் ஆண்டிற்கான இலக்கிய துறைக்கான நோபல் பரிசு வென்றது. இவர் தான் நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாங்க. சரியா? அடுத்து இரண்டாவது நபர் பாருங்க, சி.வி. ராமன். சர் சி.வி. ராமன் எந்த ஆண்டிற்கானது? 1930ஆம் ஆண்டிற்கானது. எந்த துறைன்னு பாருங்க? பிசிக்ஸ். சரியா? இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர், இரண்டாவது, ஒட்டுமொத்த அளவுல இரண்டாவது இந்தியர் அப்படின்னு கேட்டா சர் சி.வி. ராமன் அவர்கள். சரியா? எந்த துறைக்காக கொடுத்தோமா? இதற்காக இயற்பியல் துறை. அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க? ராமன் எஃபெக்ட். சரியா? ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற, ராமன் விளைவு அப்படிங்கிற கண்டுபிடிப்பு எப்ப உலகிற்கு அறிமுகப்படுத்தினாருமா? பிப்ரவரி 28, 1928. ஃபேன்சி நம்பர் 28. இப்படி இவ்வாறு உலகிற்கு ராமன் விளைவை அறிமுகப்படுத்திய பிப்ரவரி 28ஆம் தேதி இந்தியாவில் என்ன தினம்? தேசிய அறிவியல் தினம். மறக்கக்கூடாது. 28ல உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்காக 1930ஆம் ஆண்டு இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வென்று சாதனை படைத்தவர் சர் சி.வி. ராமன் அவர்கள். அடுத்து பாருங்க, மூன்றாவது ஒரு முக்கியமான நபர் ஹர்கோவிந்த். என்னது? கொரோனா. சரியா? KHORANA. அது எப்படி சொல்லலாம்? எந்த துறைக்காக சொல்லி பாருங்க? மருத்துவம். சரி, மருத்துவத்திற்கு இன்னொரு பேர் சொல்லிருக்காங்க பாருங்க, உடலியல் சொல்லுவாங்க. எந்த ஆண்டு? 1968ஆம் ஆண்டு மருத்துவ துறைக்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் ஹர்கோவிந்த். ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான நபர், நிறைய எக்ஸாம்ல கேட்ட பேர் பாருங்க, அன்னை தெரசா. மதர் தெரசா அவர்களுக்கு 1979ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருக்க. சரியா? அடுத்ததாக சுப்பிரமணியன் சந்திரசேகர். ஓகேவா? இதுல ஒரு போனஸ் கேட்கலாமா? அன்னை தெரசா அவர்கள் தொடர்பாக இந்தியாவுல பாரத் ரத்னா விருது, சரியா, அன்னை தெரசா அவர்களுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? முடிஞ்ச பதில் சொல்ல பார்க்கலாம். அடுத்து சுப்பிரமணியம் சந்திரசேகர் 1983ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்று சாதனை படைத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சர் சி.வி. ராமன், அதனைத் தொடர்ந்து இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசை வென்றவர் சந்திரசேகர். சரியா? அடுத்து பாருங்கம்மா, அடுத்து முக்கியமானது, இதுவும் நிறைய போட்டித்தேர்வுகள் கேட்டது, அமர்த்யா சென். சரியா? 1998ல. சரியா? பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தவர் அமர்த்யா குமார் சென். எந்த வருஷம்? 1998. அந்த எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல பொருளாதாரம், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற துறைக்காக தான் இந்த பரிசை, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் அமர்த்யா சென். மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து V.S. நைபால் அவர்கள் 2001ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்று சாதனை படைத்தவர். அடுத்த முக்கியமான நபர் வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். சரிங்களா? எந்த துறைக்காக? 2009ஆம் ஆண்டு A.R. ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கர் விருதை வாங்கின அதே வருஷத்துல கெமிஸ்ட்ரி, வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு வென்று சாதனை படைத்தவர் இந்தியாவை சேர்ந்த வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அவர்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான நபர், இவங்களே நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கைலாஷ் சத்யார்த்தி. சரியா? அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார். அதாவது 2014ஆம் ஆண்டு யாருமா? பாகிஸ்தானை சேர்ந்த சரியா சமூக போராளி. ஓகேவா? பெண் கல்விக்காக நல்ல போராடுறார், முக்கியமான பெண்மணி. யாருமா அவங்க? மலாலா யூசுப்சாய் சொல்லுவாங்க. மலாலா யூசுப்சாய் அவர்களுக்கும் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுக்கும் 2014ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு போனஸ் கேள்வி, முடிஞ்சா பதில் சொல்லுங்க. ஐக்கிய நாடுகள் சபை எந்த தேதியை சர்வதேச மலாலா தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க? முடிஞ்சா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக கடைசியாக இந்தியாவுடன் தொடர்புடைய ஒரு நபர் பொருளாதார ஒரு நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி அவர்கள். எந்த ஆண்டிற்கானது? 2019ஆம் ஆண்டு. சந்திரயான் 2 அனுப்பின 2019ஆம் ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்றவர் அபிஜித் பானர்ஜி அவர்கள். இவங்க தாமா நோபல் பரிசை வென்ற இந்தியர்கள் அல்லது இந்தியாவுடன் தொடர்புடைய நபர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான. அடுத்த பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பாருங்க, நோபல் பரிசு 2024. சரிங்களா? கடைசியாக இந்த நோபல் பரிசு எந்த துறைக்கு யாரு வின் பண்ணிருக்காங்க, எதற்காக வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இது இடம்பெறத எக்ஸாமே இருக்காது, கவனமா இருங்க. சரியா? ஆனா நம்மளோட பின்னணியும் தெரிஞ்சுக்கிட்டாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும், அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு, சரி, நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ் 2024ஆம் ஆண்டு. ஓகேவா? யாருக்கு வழங்கப்பட்டது? ஒரு ஆளுக்கு கொடுத்தா பரவாயில்ல, 2 பேர் 3 பேரும் கொடுத்துறாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? யாரு கொடுத்திருக்காங்க? ஜான் ஹோஃபீல்ட், அடுத்து ஜெஃப்ரி ஹிண்டன் ஆகிய 2 நபர்களுக்கும் எதற்காக கொடுத்திருக்காங்க? செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகள் மூலம் இயந்திர கற்றல். இந்த கீவேர்டை பார்த்துக்கோங்க. என்ன கீவேர்டு? அதுல மிஷின் லேர்னிங். சரி, மிஷின் லேர்னிங் இதான் கீவேர்டு. இயந்திர கற்றலை செயல்படுத்தும் அடிப்படை கண்டுபிடிப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. எந்த துறைக்காக?
இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றது ஜான் ஹோப்ஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன். எந்த துறைக்காகமா? மிஷின் லேர்னிங். மறக்க கூடாது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் வந்துட்டு ஒரு சின்னதா ஷார்ட்கட் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, முக்கியம் இருந்தா விட்டுருங்க. ஓகேவா? பாருங்கம்மா, என்ன பேரு? எந்த துறைக்கான நோபல் பரிசு? பிசிக்ஸ். சரியா? பிசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஹோப்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோமா, இந்த ஹோப்ஃபீல்ட். சரி, ஹோப். சரியா? ஹோப் அடுத்து ஃபீல்டு. சரியா? அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹிண்டன், இந்த ஹிண்டன் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குண்டன் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? நம்ம நினைச்ச மாதிரிலாம் வராது, இஷ்டத்துக்கு நம்மளே மானியத்தேனை போட்டு வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா? எந்த துறைக்காக? துறையோட பேரை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த நேம். சரி, யார் வின் பண்ணாங்க அப்படிங்கறத லிங்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு. பிசிக்கலா நம்ம எப்படி இருந்தா நமக்கு வந்து ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை போயிடும். குண்டா இருந்தா நம்பிக்கை போயிடும். சரி, ஹிண்டன். சரி, பிசிக்கலா நம்ம குண்டா இருந்தா நமக்கு அந்த நம்பிக்கை போயிடும். சரி, அந்த ஹோப் போயிடும். ஓகே, மறுபடியும் நமக்கு அந்த நம்பிக்கை, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி சொல்லி நம்பிக்கை வரணும் அப்படின்னா எதுல ஓடனா நம்ம ஸ்லிம் ஆகி ஃபிட் ஆகி நம்ம வரலாம்? ஃபீல்டுல. கஷ்டப்படுறவங்க சாதாரண ஃபீல்டுல நிலப்பரப்புல நல்லா ஓடினா மறுபடியும் ஸ்லிம்மா ஃபிட் ஆகி இருந்தா நம்ம பிசிக்கலா ஸ்ட்ராங் ஆயிரும், மறுபடியும் நமக்கு ஹோப் வந்துடும். சரிங்களா? எனக்கு ஃபீல்டுல ஓட முடியாது, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கன்னா எதுல ஓடலாம்? இந்த ட்ரெட்மில் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்குள்ள நின்ன இடத்துல இந்த லூஸ் மாதிரி ஓடிட்டே இருப்பாங்களே, இந்த ட்ரெட்மில். அந்த மிஷின் லேர்னிங், அந்த மிஷின்ல நின்று கூட நீங்க ஓடி பிசிக்கலா நீங்க ஸ்ட்ராங்காக முடியும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அந்த பேர் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 6 துறைகள் ஒரு 10 பேர்கிட்ட வரும். எல்லா பேரையும் ஞாபகம் கொஞ்சம் கஷ்டம், அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது இப்படி ஞாபகம் வச்சு. அப்ப பிசிக்கலா ஓகேவா, நம்ம வந்து குண்டா இருந்தா நமக்கு இருக்கிற அந்த ஹோப், இருக்கிற கொஞ்சம் ஹோப்பும் போயிரும், நம்பிக்கை போயிரும். அந்த நம்பிக்கை மறுபடியும் வரணும்னா ஃபீல்டுல நல்லா என்ன பண்ணணும்? ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணணும். இல்லாட்டினா மிஷின் லேர்னிங், இயந்திர கற்றல், அந்த இயந்திரங்கள் மேல நின்று அந்த ட்ரெட்மில்ல நின்று நல்லா ஓடனா பிசிக்கலா நம்ம மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிரும். இதுதான் இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு. ஓகேவா? சரி, ஓகே, நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன முயற்சி. சரியா? சிரிக்கிறதுங்க அவருக்கு தெரியுது. அடுத்து போலாமா? அடுத்து இரண்டாவது முக்கியமான துறை பாருங்க, வேதியியல். சரி, கெமிஸ்ட்ரி. சரியா? கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு. இந்த விருதை வென்றது யார் பாருங்க? டேவிட் பேக்கர். சரியா? டேவிட் பேக்கர். அடுத்து டெமிஸ் ஹாசாபிஸ். இப்படி வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பேரை வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஹாசாபிஸ். சரியா? காசா, இந்த காசாபிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேக்கர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது நபர் ஜான் ஜம்பர். ஜான் ஜம்பர். ஓகேவா? எந்த துறைக்கான நோபல் பரிசு? கெமிஸ்ட்ரி. ஓகேவா? வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு வென்ற 3 நபர்கள் பாருங்க, 3 பேர் வந்திருக்கிறாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, என்ன கண்டுபிடிப்புன்னு பாருங்க, புரதம், புரோட்டீன். சரியா? புரத வடிவமைப்பிற்காக கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வென்றவர்கள் இந்த 3 நபர்கள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பேர் சொன்னேன்? இந்த காசாபிஸ். சரியா? காசா அப்படின்னா காசு. சரியா? கேஷ். ஓகேவா? கொஞ்சம் காசு கிடைச்ச உடனே அப்படின்னு நினைச்சுக்கோங்க, கொஞ்சம் காசு கிடைச்ச ஹாசாபிஸ். ஓகேவா? ஹாசாபிஸ் கிடைச்ச உடனே, காசு கிடைச்ச உடனே எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஜம்ப் பண்றாங்க, துள்ளி குதிக்கிறாங்க பேக்கரியில போயிட்டு. சரி, பேக்கரியில போய் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் காசு கிடைச்ச உடனே. ஆனா நமக்கு இது வந்து எக்ஸாம் டைம், குரூப் டே எக்ஸாம் வரப்போகுது. அதனால நம்ம வந்துட்டு ஓவரா சாப்பிட்டா கெமிக்கலா, சரியா, வேதியியல் ரீதியாக வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எது சம்பந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடுறோம்? புரோட்டீன். சரியா? புரத சத்து இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன தெரியுமா? வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு. எப்படி நினைச்சுக்கலாம்? கொஞ்சம் காசு கிடைச்ச உடனே ஹாப்பியா ஜம்ப் பண்றாரு ஜான் ஜம்பர். சரி, ஹாப்பியா ஜம்ப் பண்றாரு. எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஹாப்பியா ஜம்ப் பண்றாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, 28ஆம் தேதி செப்டம்பர் 28ஆம் தேதி குரூப் எக்ஸாம் வருது, ஓவரா பேக்கரி போய் ஏதாவது சாப்பிட்டா சரிங்களா, உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள வேற மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாயிடக்கூடாது, அதனால புரத சத்துக்களை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரதம் சம்பந்தப்பட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிடாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மூன்றாவது முக்கியமான அந்த துறை மருத்துவம். சரியா? மருத்துவ துறைக்கான நோபல் பரிசு உடலியல். பாருங்க, நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசின் 2024ஆம் ஆண்டிற்கான யாருக்கு வழங்கப்படும் சொல்லி பாருங்க. ஓகேவா? பாருங்க, ஆம்ப்ரோஸ். என்ன பேரு? அம்பு. சரியா? அடுத்து பாருங்க, ரோஸ். சரியா? ரோஸ், ரோஜாப்பு. அடுத்து பாருங்க, கேரி ரூகன். சரியா? ஸ்பெல்லிங் எப்படி வரும் அப்படின்னா RUVKUN வரும். சரியா? KUN. இந்த KUNங்கிற வார்த்தையை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னு வசிச்சுக்கலாம். சரியா? என்ன பேரு? கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த துறைக்கான நோபல் பரிசு? மருத்துவம். மருத்துவம் அப்படின்னா டாக்டர். சரியா? ஒரு மருத்துவருக்கு என்ன செஞ்சா பிடிக்காது?
பழைய போர் முறையான அம்பு விட்டாலும் பிடிக்காது, நமக்கு காயம் ஏற்படும். சரியா, அம்பு விட்டாலும் பிடிக்காது. கண்ணால, இன்னைக்கு இருக்கிற நவீன போர்க்கருவியான கண்ணால சுட்டாலும் பிடிக்காது. எப்படி இருந்தாதான் பிடிக்கும்? கேரினா கேரிங்கா இருந்தாதான் பிடிக்கும். சரி, நம்மள ஒரு கேர் எடுத்து பாத்துக்கிட்டாதான் பிடிக்கும் அப்படி சொல்றாங்க. அப்படி கேர் எடுத்து பாக்குற டாக்டருக்கோ யாருக்கோ நம்ம என்ன கொடுக்கலாம்? ரோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா, என்ன துறைக்குமா? மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு. ஒரு மருத்துவருக்கு என்ன செஞ்சாதான் பிடிக்கும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிக்காது, ஃபர்ஸ்ட் பிடிக்காது. அம்பு விட்டாலும் பிடிக்காது, அதான் அம்பு. ஓகேவா, அம்ப்ரோஸ். ஓகேவா, என்ன வேற? கன்னு. ஓகேவா, கன்னை வச்சு சுட்டாலும் பிடிக்காது. ஓகேவா, எப்படி இருந்தா பிடிக்கும்? நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிட்டாதான் பிடிக்கும். அப்படி கேர் எடுத்து பாக்குற ஓகேவா மருத்துவருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? ஒரு ரோஸ் கொடுக்கலாம். சரியா, ரோஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட் என்ன வருங்கிறது கம்பெனிக்கு பொறுப்பாகாது, கவனமா இருக்கு. சரிங்களா, என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க, மைக்ரோ ஆர்என்ஏ. சரி, எம்ஆர்என்ஏ. சரியா, மைக்ரோ ஆர்என்ஏ இந்த கண்டுபிடிப்புக்காக தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவாமா, ஏதோ நம்மளால முடிஞ்சது ஞாபகம் வைக்கிறதுக்கு. சரியா, எக்ஸாம்ல கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 4வது முக்கியமான துறை நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். சரி, இலக்கிய துறைக்கான நோபல் பரிசு. இலக்கியம். சரியா, இலக்கியம் அப்படின்னா இலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த விருதை வென்றவர் யார் பார்த்தா ஹான் கான். என்ன பேரு? கான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா எப்படி வச்சுக்கோங்க. சரியா, கான். ஓகேவா, சாரி, என்ன துறைக்கான நோபல் பரிசுமா? இலக்கிய துறைக்கான நோபல் பரிசு. இலை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த பேரை பார்க்கும்போது என்ன பேருமா? HAN, கான் அப்படிங்கறத GONE, கான்னா ஓடி போயிடுறது. சரியா, எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. KANGங்கிறது கேங் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரியா, கேங். ஓகே, இவங்க ஒரிஜினல் நேம் பாத்துக்கோமா. எப்ப ஒரிஜினல் நேம் பார்த்துட்டு நம்ம ஷார்ட்டா ஒரு ஜாலியா லிங்க் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்போம், அதை ஞாபகம் வச்சுட்டு ஒரிஜினல் பேரை மறந்துடக்கூடாது. சரிங்களா, இந்த ஹான் காங் என்பவர் தென்கொரியாவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். இவங்க எந்த புத்தகத்துல உலக புகழ் பெற்றவங்க அப்படின்னு தி வெஜிடேரியன். என்ன பேரு? தி வெஜிடேரியன். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்க்கலாம் என்ன துறைக்கான நோபல் பரிசுமா? இலக்கிய துறைக்கான நோபல் பரிசு. சரிங்களா, ஒரு கேங் இருக்கிறாங்க. சரி, KANGங்கிறது ஒரு கேங். சரி, ஒரு கூட்டம், ஒரு கேங் இருக்கிறாங்க. என்ன கூட்டம்? வருத்தப்படாத வாலிபர் சங்க கூட்டம். சரியா, யார் நடிச்ச படம்? சிவகார்த்திகேயன் சூரியன் நடிச்சிருப்பாங்கல்ல. ஒரு கல்யாண வீட்டுல யாரு? லதா பாண்டி. இந்த லதா பாண்டி திருமணத்தை நிறுத்திட்டு அந்த கறி சாப்பிடலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. உள்ள உட்காந்து அங்க என்ன வச்சிருவாங்க? ஆக்சுவலா இலையில சாம்பார் வச்சிருவாங்க. அதான அந்த ஸ்டோரி வர ஒரு காமெடியா. இங்க அதே தான் நம்ம விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு நினைச்சா, ஒரு கேங் இருக்கிறாங்க, நல்லா நான்வெஜ்ஜா சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்கார்றாங்க. சரியா, இதுல இலை முன்னாடி உட்காராங்க. இலை அப்படின்னா இலக்கிய துறைக்கான நோபல் பரிசு. சரிங்களா, இலை முன்னாடி உட்கார்றாங்க அந்த கேங்கு. ஆனா அங்க பார்த்தா என்ன இருக்குது? கம்ப்ளீட்டா வெஜிடேரியனா இருக்குது. கறி சாப்பாடு இல்ல. வெஜிடேரியனை பார்த்த உடனே எல்லா கேங்க என்ன ஆயிட்டாங்க? ஓடி போயிடுறாங்க, கான் ஆயிடுறாங்க. அந்த கான் அப்படிங்கிறது HAN, கான். KANGங்கிறது கேங். என்ன துறைமா? இலக்கியம். சரியா, அப்புறம் கேங் இருக்கிறாங்க, இலையில உட்கார்ந்து சாப்பிடலாம், நிறைய கறி சாப்பிடலாம் நினைச்சு பார்க்கும்போது ஃபுல்லா எது இருக்குது? தி வெஜிடேரியன் இருக்குது. பார்த்த உடனே இதை போட்டு யாரா சாப்பிடான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? கான் ஆயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க நினைச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஏதோ நம்மளால முடிஞ்சது, முற்றிலும் கற்பனையை, யார் மனதையும் புண்படுத்தது என் நோக்கம் அல்ல. அடுத்து போலாமா? அடுத்து 5வது முக்கியமான துறை பாருங்க, அமைதிக்கான நோபல் பரிசு. சரியா, 2024ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் நிகான் கிடாங்கியோ. என்ன பேரு? நிகான் கிடாங்கியோ. நிகான் கிடாங்கியோ அப்படிங்கிறது ஒரு NGO. சரியா, ஒரு NGO அமைப்பு, ஒரு தொண்டு நிறுவனம், ஒரு சரி அரசு சாராத ஒரு தொண்டு நிறுவனம். இவங்க எதற்காக வழங்கியிருக்கான்னு சொல்லி பாருங்க. இந்த வார்த்தை தான், நியூக்ளியர் வெப்பன்ஸ். சரியா, அதாவது வேர்ல்ட் ஃப்ரீ ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அதாவது உலகத்துல எது இருக்கக்கூடாது? அணு ஆயுதங்களே இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு போராடுகின்ற ஒரு NGO. சரியா, ஒரு அரசு சாராத ஒரு அமைப்பு தான். எந்த நிறுவனம்? எந்த அமைப்பு? நிகான் கிடாங்கியோ. சரி, என்ன பேரு? நிகான் கிடாங்கியோ. சரியா, ஓகே. எந்த நாட்டை சேர்ந்தது? உலகத்திலே அணுகுண்டுனால அதிக அளவு பாதிக்கப்பட்ட ஒரு நாடுனா எதை சொல்லலாம்? ஜப்பான். ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 9 ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி மேல லிட்டில் பாய் மற்றும் ஃபேட்மேன் ஆகிய 2 அணுகுண்டுகளை வீசினது யாரு? அமெரிக்கா. அந்த அணுகுண்டுனால இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கால நிறைய சைடு எஃபெக்ட், நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால அணுகுண்டுகளே உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடுகின்ற ஒரு சூப்பரான அமைப்போட பேர் தானதுமா நிகான் கிடாங்கியோ. சரிங்களா, எந்த நாடு சேர்ந்தது? ஜப்பான் நாட்டை சேர்ந்தது. இந்த அமைப்பிற்கு தான் 2024ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரிங்களா, எப்ப ஏன்பா இப்படி குண்டு போட்டு சாகுறீங்க? ஓகேவா, குண்டெல்லாம் வேண்டாம் அது அப்படி என்று அதை எதிர்த்து போடுற அமைப்புக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வார்த்தை சரி பேசும்போது தெரிஞ்சிருக்கும் நமக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நடந்து போகும்போது சின்னதா ஒரு மேடு, ஒரு பள்ளம், சரி ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா நம்ம இங்கெல்லாம் நம்ம சென்னை சைடுல சொல்லும் போது இந்த பள்ளம் இருக்கு பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா,
திருநெல்வேலி தூத்துக்குடியில அந்த பள்ளம்ங்கிற வார்த்தைக்கு பதிலா எந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கிடங்கு, இந்த வேர் ஹவுசிங் சொல்லுவாங்கல்ல, கிடங்கு சேமிப்பு கிடங்கு, அந்த மாதிரி அங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா கிடங்கு. எப்பா பக்கத்துல பார்த்து பாப்பா பள்ளம் கிடக்கு சரியா அப்படிங்கிற பதிலா கிடங்கு கிடக்கு பார்த்து போல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? கிடங்கு. சரிங்களா? அப்ப கிடங்கு என்னது? ஒரு பெரிய ஒரு பள்ளம். சரியா? இந்த பள்ளம் எப்ப ஏற்படும்? பூமியில அணுகுண்டு பரிசோதனை, அணுகுண்ட போட்டா கண்டிப்பா பூமிக்குள்ள மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்படும். சரியா? பள்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிடங்கு. அந்த கிடங்கு எதனால ஏற்படுகிறது? அணுகுண்டு போட்டா ஏற்படும். அந்த அணுகுண்டுக்கு எதிராக போராடுற அமைப்பு தான் நிகான் கிடங்கியா. சரியா? நிகன் கிடங்கு அப்படின்னு சொல்ல நிகான் கிடாங்கியோ. சரியா? கவனமா இருக்குமா? எந்த நாடு சேர்ந்தது? ஜப்பான் நாடை சேர்ந்தது. ஜப்பான்ல தான் முதல் அணுகுண்டு வீசப்பட்டது. கவனமா இருக்கும். சரிங்களா? அடுத்து 6வது முக்கியமான நோபல் பரிசு நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக் சயின்சஸ், பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு 2024ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. பாருங்க, டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், அடுத்து ஜேம்ஸ் ராபின்சன். ஓகேவா? என்னென்ன பேரு? இங்க டாரன் ஒன்று கொடுத்து பாருங்க. இந்த டாரன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எழுதிக்கலாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பேரன். சரி, டாரனா பேரனா வாசி வச்சுக்கோங்க. அடுத்து சைமன் ஜான்சன், சைமன் ஜான்சன், அடுத்து ஜேம்ஸ் ராபின்சன். சரியா? அப்ப பேரனும் வராங்க, 2 சன்னும் வராங்க. எதற்காக அந்த நோபல் பரிசு கொடுத்துறான்னு சொல்லி பாருங்க. ப்ராஸ்பெரிட்டி. சரியா? ஒவ்வொரு நாடுகளையும் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா வளமை. சரியா? வளமைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு நாடுகளையும் அந்த வளமையின் வேறுபாடு, இந்த ப்ராஸ்பெரிட்டி எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுது, அந்த கண்டுபிடிப்புக்காக தான் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? மறக்க கூடாது, டாரன் ஜான்சன் ராபின்சன். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஓகேவா பெரியவங்க நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருக்கணும். சரியா? பெரியவங்கன்னா தாத்தாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். ஓகே, அவங்கள நிறைய காசு சம்பாதிச்சு வச்சாதான் அவங்களுடைய பேரன்களுக்கு இடையும் சரியா மகன்களுக்கும் இடையே அந்த வளமையின் வேறுபாடு, சரியா ப்ராஸ்பெரிட்டி, பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வேறுபாடு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? யாருக்கலாம்? டாரன் பேரன், இங்க ஜான்சன் மகன், இங்கே அகைன் ராபின்சன் மகன். அப்போ மகன்களுக்கும் இடையே பேரன்களுக்கு இடையே வளமையின் வேறுபாடு, பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம இருக்கணும் அப்படின்னா பெரியவங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? பொருளாதார ரீதியாக நிறைய காசு சேர்த்து வச்சிருந்தா அந்த வேறுபாடு அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். எப்படிமா இருக்குது? நம்ம ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சது ட்ரை பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? பார்க்கலாம். அடுத்ததாக அடுத்த முக்கியமான ஒரு பரிசுமா ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருது. இந்தியாவில் ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருது ஓகேவா எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா விருது. இந்த பரம்வீர் சக்ரா விருது எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் வழங்கப்படும் உயரிய விருது. சரி, ஹையஸ்ட் வார் டைம் அவார்டு சொல்ல. சரி, வார் டைம். சரி, 2 நாடுகளுக்கு இடையே இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாச்சும் ஒரு போர் ஏற்பட்டதுன்னா அந்த போர் நடைபெற்ற டைம்ல யாரு சிறப்பான ஒரு பணியாற்றி இருக்காங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிற விருது பரம்வீர் சக்ரா. வீரத்தை எப்பதான் காட்ட முடியும்? போர் நடைபெற்றாதான் காட்ட முடியும். பரம்வீர் சக்ரா விருது போர்க்காலத்தில் வழங்கப்படும் உயரிய விருது. இந்த விருது தான் ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருது. அப்போ போர்க்காலத்தில் நடைபெறுகிற சரியா போர்க்காலத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுன்னு கேட்டாலும் சரி, இந்திய ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே என்னதான்? பரம்வீர் சக்ரா, வீரமே வென்றதை நினைச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த முக்கியமான ஒரு விருது பாருங்க, அசோக சக்ரா விருது. சரியா? அமைதி காலத்தில் வழங்கப்படும். ஆஃபார் அசோகா, ஆஃபார் அமைதி. சரியா? அதாவது சண்டையே வேண்டாம், அமைதியான வாழ்க்கை தான் மனிதர்கள் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு அமைதி வழியை கடைபிடித்தவர் அசோகர் அவர்கள். சரியா? அதனால அவரு பேர்ல அசோக சக்ரா விருது வழங்கப்படுகிறது. எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா போர் நடைபெறாத அமைதி காலத்தில். சரியா? ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து போர் இந்தியாவுக்கும் வேற ஏதோ நாட்டுக்கும் பெருசா லெவல்ல ஒரு போர் இப்போ நடக்கல. சரியா? சும்மா பார்டர்ல சும்மா டிமில் லைட்டா சொல்லுவாங்களே தவிர மிகப்பெரிய அந்த முப்படைகளும் கலந்து கொள்கிற ஒரு போர் நடக்கல. இந்த மாதிரி டைம்ல கூட ராணுவத்துல யாரு சிறப்பான ஒரு ரோல் பிளே பண்றாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படுகிற உயரிய விருது அசோக சக்ரா விருது. அப்ப இந்தியாவில் ராணுவத்தில் வழங்கப்படும் உயரிய விருதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பரம்வீர் சக்ரா, 2வது உயரிய விருது இந்த விருதுமா அசோக் சக்ரா விருது, 3வது உயரிய விருது வேணா எழுதிக்கோங்க மகாவீர் சக்ரா. சரிங்களா? கவனமா இருக்கு. புரியுதாமா? அடுத்த முக்கியமான இன்னொரு விருது ஒரு சர்வதேச புக்கர் பரிசு. இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமா வர்ற எக்ஸாம்ல? சரிங்களா? பாருங்க, சர்வதேச புக்கர் பரிசு. ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதாவது இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடுகளுக்கு இடையே, பிரிட்டிஷ் கீழ இருந்த இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடுகளுக்கு இடையே ஏதோ ஒரு எழுத்தாளர் ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ்ல, சரி டைரக்டா இங்கிலீஷ்ல ஒரு புத்தகத்தை எழுதி பிரிட்டிஷ் அல்லது அயர்லாந்துல அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருந்தாங்கன்னா அதில் சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படும் பரிசுக்கு என்ன பேரு? புக்கர் பிரைஸ் சொல்லுவாங்க. புக்கர் பிரைஸ். இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஏதோ ஒரு எழுத்தாளர்
அவங்க நாட்டுல இருக்கிற ஒரு லாங்குவேஜ்ல ஒரு மொழியில ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அந்த புகழ்பெற்ற புத்தகத்தை ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல எழுதி இங்கிலாந்து அல்லது அயர்லாந்துல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அந்த புத்தகத்திற்கு வழங்கக்கூடிய பரிசு தான் என்ன பேருமா? சர்வதேச புக்கர் பரிசு. அதனாலதான் புக்கர் பிரைஸ் அப்படின்னா ஒருத்தர் இருப்பாங்க, சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னா ஒரிஜினல் ஆத்தரும் அதை டிரான்ஸ்லேட் பண்ண மொழிபெயர்ப்பாளர் 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? பாருங்க, 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு எந்த புத்தகத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லேம்ப், இதய விளக்கு. என்ன பேரு? ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தில் வழங்கப்பட்டது. இந்த புத்தகத்தோட ஒரிஜினல் பேரு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, ஹசீனா அண்ட் அதர் ஸ்டோரிஸ். சரிங்களா? மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் ஹார்ட் லேம்ப், ஒரிஜினல் புத்தகம் ஹசீனா அண்ட் அதர் ஸ்டோரிஸ். சரிங்களா? இந்த விருதை பெற்றவர்கள் யாருன்னு சொல்லி பாருங்க, இந்த ஹசீனா அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அந்த புத்தகத்தை எழுதிய கன்னட எழுத்தாளரான பானு முஸ்தாக் அவர்கள். அந்த ஹசீனா அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அந்த புத்தகத்தை ஹார்ட்லாம் என்ற பெயரில் சரி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இந்தியாவை சேர்ந்த தீபா பஸ்தி அவர்கள். சரிங்களா? அந்த 2 பேருக்கு தான் 25ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, விருதை வென்றார். இவர் பார்த்தீங்கன்னா கன்னட எழுத்தாளர். இந்த விருதை வென்ற முதல் கன்னட எழுத்தாளர். சரிங்களா? சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் கன்னட எழுத்தாளர் என சாதனை படைத்தவர் பானு முஸ்தாக் அவர்கள். இது தவிர வேற என்ன சிறப்புன்னு சொல்லி பாருங்க, சிறு கதைகளின் தொகுப்பு. அப்போ ஹார்ட்லாம் என்பது ஒரு சிறுகதை தொகுப்பு. சிறுகதை தொகுப்பிற்கு இந்த விருது வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. அது ஒரு சாதனை. இந்த பரிசை வென்ற முதல் இந்திய மொழிபெயர்ப்பாளர். இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறாங்க. இந்தியாவில இருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் சர்வதேச புக்கர் பரிசை வெல்வது இதுதான் முதல் முறை. யார் வாங்கினாங்கன்னா தீபா பஸ்தி. டிரான்ஸ்லேட்டர் தீபா பஸ்தி, ஒரிஜினல் ஆத்தர் பானு முஸ்தாக். ஒரிஜினல் புத்தகத்தோட பேரு ஹசீனா அண்ட் அதர் ஸ்டோரிஸ். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தலைப்பின் பெயர் ஹார்ட் லேம்ப். மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல் இந்த பரிசு பெறும் 6வது பெண் எழுத்தாளர், இன்டர்நேஷனல் புக்கர் பரிசை வின் பண்ற 6வது பெண் எழுத்தாளர் என்ற சாதனை படைத்திருக்காங்க பானு முஸ்தாக் அவர்கள். சரியாமா? அவ்வளவு முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பாயிண்டும் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கோம். கவனம் பாருங்க. சரியாமா? இதுதான் விருதுகளோட மொத்த பட்டியல். அடுத்த பதிவுல தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட சில முக்கிய விருதுகளை பார்க்க போறோம். விளையாட்டு மாநாடுகள் எல்லாமே அடுத்தடுத்த பகுதியில் குரூப் 2க்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாம் வந்து சேரும். மொத்த வீடியோ பாருங்க, பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.